இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களால் செப்டம்பர் மாதம் 1987 ஆண்டில் நடத்தப்பட்ட ஒரு மாபெரும் போராட்டமாகும். தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 20 விழுக்காடும், மத்திய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 2 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தொடர் சாலை மறியல் போராட்டமானது ராமதாசின் தலைமையில் நடைபெற்றது. இந்த இடஒதுக்கீட்டு போராட்டக்காரர்களை அடக்குவதற்காக தமிழக காவல்துறையினரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 21 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழ்நாட்டில் கம்யூனல் ஜியோ என அழைக்கப்படும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் செயல்படுத்தப்பட்ட 1928 ஆண்டிலிருந்தே தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அமலில் இருந்து வருகிறது. இந்த சமயத்தில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்லாமல் முன்னேறிய வகுப்புகளுக்கும் இந்த கம்யூனல் ஜியோவின் மூலம் இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்படுகிறது. 12% இடங்கள் அவற்றை தகுத்து வேலை வாய்ப்புகளில் அளிக்க வேண்டும். அதன்படி 12 இடங்களில் 2 இடங்கள் முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர்களுக்கும், 5 இடங்கள் முன்னேறிய வகுப்பை அல்லாதவர்களுக்கும், 2 இடங்கள் இஸ்லாமியர்களுக்கும், 2 இடங்கள் கிறிஸ்தவர்களுக்கும், ஐரோப்பியர்கள், ஆங்கிலேயர்களுக்கு இந்தியா அளிக்க வேண்டும். 1 இடம் ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவருக்கு தர வேண்டும். சதவீதப்படி பார்த்தால் முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவருக்கு 44%, சதவீதப்படி பார்த்தால் முன்னேறிய வகுப்பை சேராதவருக்கு 44%, முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு 16%, முஸ்லிம்களுக்கு 16%, ஆங்கிலோ இந்தியோ மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு 16%, பட்டியல் இனத்தவர்களுக்கு 8% என இடஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்திய அரசமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த பிறகு இந்த அரசாணையை எதிர்த்து 2 மாணவர்கள் உச்சநீதிமன்றம் சென்றபோது இந்த கம்யூனல் ஜியோ செல்லாது என தீர்ப்பளிக்கப்பட்டு இதன் மூலம் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது. இதற்கு பிறகு இடஒதுக்கீடு அளிப்பதற்கு ஏதுவாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோர் 25%, பட்டியலினத்தோருக்கு 16% இடஒதுக்கீடும் அமலுக்கு வந்தது. ஆனால் பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை அதிகரிக்க கோரியும் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோராக மாற்ற கோரியும் தமிழ்நாடு முழுவதும், குறிப்பாக வட தமிழகத்தில் போராட்டம் வலுப்பெற்றது.